இப்போ ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்பிசின்னு டைப் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெப்சைட் வரும். அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசின்னு. ஸோ இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல நிரந்தர பதிவு விவரங்கள கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய சப்போஸ் உங்களுக்கு அந்த யூசர் நேம் மறந்துருச்சுன்னா, இந்த இதுக்குள்ள போய் அது கேட்கிற ப்ராசஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதாவது டேட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், என்டர் த டீட்டெயில்ஸ் உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் குடுத்தீங்க அப்படின்னாலே வந்துரும். கடவுச்சொல் அந்த கடவுச்சொல் மறந்துருச்சு, பாஸ்வேர்ட் மறந்துருச்சுன்னா, அதோட லாகின் ஐடி குடுத்து உங்களுக்கு வந்து மெயிலுக்கு வந்து ரீசெட் பண்ணி குடுக்கும். ஸோ இது மறந்துட்டீங்க அப்டின்னா, இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, ஏற்கனவே பதிவு செய்தோர் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு, உங்களோட யூசர் நேம் குடுத்தீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கும். ஸோ அந்த கால்குலேஷன போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாரி பேஜஸ் ஓப்பன் ஆயிரும். இதுல வந்து கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதுல வந்து உங்களுக்கு இந்த கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4ல வந்துட்டு இந்த வியூன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன என்ன தேவை அப்படின்னா, இப்ப நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது விண்ணப்ப எண் அப்ளிகேஷன் நம்பர வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஹால் டிக்கெட்ட வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல வந்துட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்றதுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஐடிய வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த், ஸோ எக்ஸாம் வந்து 12ஆம் தேதி நடக்குது. ஸோ எந்த பிளேஸஸ் அப்படின்னு குடுத்துட்டாங்க. எக்ஸாம் டைம் என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, 9:30 அப்டின்னு குடுத்துருக்காங்க. ஸோ 9:30 டூ 12:30 உங்கள எக்ஸாம்க்கு நீங்க போக வேண்டிய டைம் வந்து 8:30. ஸோ எப்போ வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்கன்னா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. 9:00 வரைக்கும். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ற 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஓஎம்ஆர் ஷீட் குடுத்துருவாங்க. அது மாரி கருமை நிற பேனா தான் கொண்டுட்டு போகணும். ஸோ அது மாரி வந்து நமக்கு குடுக்குற ஷீட்ல வந்து எல்லாமே கரெக்ட்டா பிரிண்ட் ஆயிருக்கா அப்டின்றத வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அதுல வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. All the best your examination. Thank you.